அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறளில் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை அதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை 3 பெரிய பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. நம்ம அறத்துப்பாலை பார்த்துட்ருக்குறோம். அந்த அறத்துப்பால் அந்த அமைப்பையும் 4 பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம் ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இல்லறவியல் ஒரு 20 அதிகாரம், துறவரவியல் ஒரு 13 அதிகாரம், ஊழியல் ஒரு அதிகாரம், மொத்தம் 38 அதிகாரம் அறத்துப்பால் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பாயிரம் 4 அதிகாரம் முதலே முடிச்சிட்டோம். 4 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். இல்லறவியல் மொத்தம் 20 அதிகாரம் வருது. அதில் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனிவை கூறல், செய்நின்று அறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் வெளியாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, இந்த மாதிரி 19 அதிகாரத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. நாங்கள் பயனில சொல்லாமைன்னா திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றார், நமக்கு என்ன அறிவுறுத்த போகிறான்னு பார்க்கலாம். போலாங்களா? அதிகாரம் 20 பயனுள்ள சொல்லாமை. தேவையில்லாத பயனற்றதை பேசாதிருத்தல். தேவையில்லாத பயனற்றதை பேசாதீங்கிறார். அப்படி ஒருத்தன் தேவையில்லாத பயனற்றதை வெட்டி பேச்சு பேசினா, அவன் இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசினாலும் மற்றவங்கள்ட்ட அவமானப்படுவான் அப்படிங்கிறார். அது மாதிரி வெட்டி பேச்சு பேசுகிறவங்க, பயனற்றதை பேசுகிறவங்க, வீண் பேச்சு பேசுகிறவங்க நண்பனுக்கு செய்யும் துரோகத்தை விட பெரிய துரோகம் அது வெட்டி பேச்சு பேசுறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்கிறார். யார் ஒருத்தவங்க தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசுகிறாங்களோ அவங்க நீதி நேர்மை தவறுனவங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்க வெட்டி பேச்சே பேசியிருந்தாங்க, வீண் பேச்சே தேவையில்லாத பேச்சு பேசியிருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற. நல்ல படித்தவங்க, சான்றோர்கள், அவங்களாம் யாரும் தேவையற்ற வீண் பேச்சை பேசவே மாட்டாங்க. அப்படி தேவையற்றதை வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசுன்றவங்க ஒரு இழி பிறவி, மனித பிறவியே கிடையாது. மனிதர்கள் பதர் மாதிரி, எப்படி நெல்லில் பதர் இருக்கோ பதர் மாதிரி அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. வாங்க ஒரு குறளாக அவர் என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. பயனற்றதை பேசாதீர்கள். குறள் 191, மொத்தம் 19 அதிகாரம் முடிச்சாச்சு. அதாவது 190 குறள் முடிச்சாச்சு. இது 191வது குறள். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். பலரும் வெறுக்கும்படி தேவையற்றதை வீணாக பேசுகின்றவன் எல்லோராலும் இகழப்பட்டு அவமானப்படுவான். எதாக இருந்தாலும் கரெக்டாக தேவையானதை பேசணும். வீணாக வெட்டி பேச்சு பேசினா மற்றவங்களால் இகழப்பட்டு இழிவாக பேசப்பட்டு ரொம்ப அவமானப்படுவான். அதனால் தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்ட்டு 191வது குறளில் பயனுள்ளதை பேசுங்க, வீண் பேச்சு பேசாதீங்க அப்படிங்கிறார். 191வது குறள். 192 பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. தேவையற்ற வீண் பேச்சை பேசுவது நண்பனுக்கு செய்யும் துரோகத்தை விட கூடியது. எந்த அளவுக்கு போறார் பாருங்க. நண்பனுக்கு செய்கிற துரோகம் பெரிய துரோகம். அதை விட கொடியது எதுன்னா தேவையில்லாத பேசுறது. அதனால் தேவையில்லாத பேசாதீங்க. அது ரொம்ப கொடிய பழக்கம், ரொம்ப தீய பழக்கம், கெட்ட பழக்கம் அப்படின்னு 192வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்ட்டு. 193 நயன் இளன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும்
முறை. தேவையற்ற வீண் பேச்சை ஒருவன் நீண்ட நேரம் பேசினால் அவன் நீதி நியாயம் பார்க்காத கெட்டவன் என்பதை உணரலாம். ஒரு குழு கொடுக்குறாரு பாருங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிற எதை வச்சு புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், உணரலாம் அப்படின்னா, ஒருத்தன் வீண் பேச்சு வெட்டி பேச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறான், அப்போ அவன் நீதி நேர்மை பார்க்காத கெட்டவன். அவன் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல, ஏன் பேச்சு வாழவாழன்னு இழுக்கிறான்னு தெரியல, அவன்கிட்ட ஒரு நீதி நேர்மை இருக்காது, அவன் தான் கெட்டவன். அவன் 193வது குறளில் வீண் பேச்சு பேசாதீங்க, பேசுனா உங்களை கெட்டவன் அப்படின்னு மற்றவங்க உணர்ந்துருவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் 193வது குறளில். 194 நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து. தேவையற்ற வீண் பேச்சு பேசினால் அது பிறருக்கு சந்தேகம் வந்து கெடுதல் தான் வந்து சேரும். தேவையற்ற பேசிட்டே இருந்தோம்னா பேச்சை கேட்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், எதுக்கு வளவலன்னு பேசுகிறான், வந்த நோக்கட்டான், அதை விட்டுட்டு ஏன் வளவலன்னு பேசுகிறான் அப்படின்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்து கடைசியில் அது கெடுதல் தான் போய் முடியும். அதை தேவையில்லாத பேசாதீங்க, எது நம்மளுக்கு தேவையோ, நம்ம என்ன நோக்கத்துக்கு போனோமோ அதை மட்டும் பேசிட்டு வாங்க அப்படின்னு 194வது குறள் மூலிமா பயனற்றதை பேசாதீங்க அப்படிங்கிறார். 195 சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். நற்குணமுடைய சான்றோரின் தேவையற்ற வீண் பேச்சு அவரின் மதிப்பை கெடுத்துவிடும். நல்ல சான்றோராக இருக்காரு, படித்தவராக இருக்கிறாரு, அவரே தேவையில்லாத வீண் பேச்சு பேசுகிறாரு, அந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆகிடும்னா அவர் தான் மதிப்பை தானே கற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதில் சான்றோர்கள் வீண் பேச்சு பேசினால் அது அவங்களுடைய நன்மதிப்பை புகழை கெடுத்துவிடும். அதில் படித்தவங்க சான்றோர்கள் அவங்க நல்லவங்க, அவங்க வீண் பேச்சு பேசாதீங்க அப்படிங்கிறார் 195வது குறள். 196 பயன் இல் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். தேவையற்ற வீண் பேச்சு பேசுபவன் மனித பிறவி கிடையாது, அவன் யாருக்கும் பயன்படாத இலி பிறவி, மனித பதர். அவன் மனித பிறவியே கிடையாது, அவர் இலி பிறவி, அவர் மனித பதர். எப்படி நெல்லை நெல் மணியை தான் சேகரித்து வைப்பாங்க, பதரை குப்பையில் போட்டு போயிடுவாங்க, அது மாதிரி இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க, அவமானப்பட்டு சீரழிவான். அதனால் யாரும் வீண் பேச்சு பேசாதீங்க, பேசினா அவங்க மனித பிறவியே கிடையாது, மனிதர்கள் பதர் மாதிரி அவங்க அப்படின்னு 196வது குறளில் வீண் பேச்சு பேசாதீங்க அப்படிங்கிறார். 197 நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. அறிவுடைய சான்றோர் நீதி நெறி தவறி பேசினாலும் பேசலாம், ஆனால் தேவையற்ற வீண் பேச்சு பேசாதிருப்பதே நல்லது. சான்றோர் நீதி நெறி தவறி கூட இருக்கலாம், ஆனால் அது கூட பெருசு கிடையாது. ஆனால் வெட்டி பேச்சு பேசக்கூடாது, வளவல்னு பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் பேசணும், அளவோடு தான் பேசணும் அப்படிங்கிறாரு. இது சான்றோருக்கு 197. 198 அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் எவருக்கும் பயன்படாத வீண் பேச்சுக்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். அதனால் நல்ல அறிவுடைய சான்றோர், மெத்த படித்த சான்றோருங்க வீண் பேச்சை ஒருபோதும் பேச மாட்டார்கள் அப்படின்ட்டு திருவள்ளுவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். யார அறிவுடைய சான்றோருக்கு. அதனால் நம்ம தான் அந்த சர்டிஃபிகேட்டை ஒழுங்காக பயன்படுத்தணும். நல்லா படித்தவங்க சான்றோர்கள் ஒருபோதும் பேச மாட்டாங்க, வெட்டி பேச்சை பேச மாட்டாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அளந்து பேசுவாங்க, நாக்கை அடக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் சான்றோருக்கு 197, 198, 197 என்ன சொல்கிறார், சான்றோர்கள் நீதி நெறி தவறி பேசினாலும் பேசலாம், ஆனால் தேவையற்றது பேசக்கூடாதுங்கிறார். 198 என்ன சொல்கிறாரு, அறிவுடைய சான்றோர் ஒருபோதும் வீண் பேச்சு பேச மாட்டாங்க அப்படிங்கிறார். 199
பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். நல்ல சான்றோர் பெருமக்கள் யாருக்கும் பயன்படாத பொருளற்ற வீண் பேச்சுகளை மறந்தும் பேச மாட்டார்கள். போன குரல்ல ஒருபோதும் பேச மாட்டார்கள்னாரு, இது மறந்தும் பேச மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. நீதிநெறி தவறினாலும் தவறலாம், வீண் பேச்சு பேசக்கூடாதுங்கிறாரு. எல்லாம் சான்றோருக்கே சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் சான்றோர்கள், படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், அளந்து பேசணும், அளவாக பேசணும், அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி பேசணும், வெட்டி பேச்சு பேசக்கூடாது, குறிப்பாக படித்தவங்க சான்றோர்கள் அப்படின்னு இது சான்றோருக்கு இந்த குரலை இந்த அதிகாரத்தை குறிப்பாக பயன்படுத்துகிறார். நல்ல சான்றோர் பெருமக்கள் யாருக்கும் பயன்படாத பொருளற்ற வீண் பேச்சுகளை மறந்தும் பேச மாட்டார்கள். ஸோ மறந்து கூட பேச மாட்டாங்க சான்றோர்கள். அதனால் வெட்டி பேச்சை, வீண் பேச்சை, தேவையற்ற பேச்சை, யாருக்கும் பயன் தராத பேச்சை சான்றோர்கள் ஒருபோதும் பேசக்கூடாது அப்படின்னு 199வது குரலில் சான்றோர்களுக்கு வலியுறுத்துகிறார். 200வது குரல், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இதுவும் நிறைய ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இந்த குரலை மாணவர்களுக்கு அதிகமாக நடத்துவாங்க. என்னது? சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லுங்க, சொல்லற்க சொல்லாதீங்க, சொல்லில் பயனில்லா சொல். எந்த சொல்லில் பயன் இல்லாதோ தராதோ வீண் பேச்சோ அதை சொல்லாதீங்க அப்படிங்கிறார். பேசினால் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதை பேச வேண்டும். பயன் தராத தேவையற்ற வீண் பேச்சு ஒருபோதும் பேசக்கூடாது. இதைத்தான் அவர் சொல்ல வந்தார். இந்த மொத்தத்துக்கு 20வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேசினால் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதை பேச வேண்டும். பயன் தராத தேவையற்ற வீண் வெட்டி பேச்சை ஒருபோதும் பேசாதீர்கள். இதைத்தான் அவர் சொல்ல வந்த கருத்து. இதை 10 அதிகாரம் மூலிமா 10 குரல் மூலிமா நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார் வள்ளுவர். தேவையில்லாத வீண் பேச்சை, வெட்டி பேச்சை, பயன் தராததை பேசாதீர்கள். நாவை அடக்கி அளந்து தரமான சொற்களை பேசுங்கள். அடுத்தவர்களுக்கு பயன் தருமாறு பேசுங்கள். அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, தொந்தரவுகளை குறைத்து கொள்ளலாம். மேலும் நாம் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயன்படுமாறு சொற்களை பேச வேண்டும் என வள்ளுவர் இந்த அதிகாரம் 20 மூலம் நம்மளுக்கு வற்புறுத்துகிறார். ஆதலால் நாமும் பயனுடைய சொற்களை, பிறருக்கு பயன்படுமாறு பயன் தரக்கூடியது பேசுவோம். வீண் வெட்டி பேச்சை பேசி நம் பொழுதை கழிக்காமல் இருப்போம் என்று உறுதி எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அதிகாரம் 20ஐ இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.